இறைவார்த்தை திருப்பாடல்கள் 91:4. அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இந்த இறைவார்த்தை தேவனுடைய பாதுகாப்பையும் அன்பையும் மிக அழகான உருவகங்களால் விளக்குகிறது. இதை சற்று ஆழமாக புரிந்து கொள்வோம். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். பறவைகள் தம் குஞ்சுகளை ஆபத்து வந்தால் உடனே தனது சிறகுகளுக்கு ஒளித்து வைத்து பாதுகாக்கும். அதுபோல தேவன் நம்மை தன் அன்பினால் மூடி முழுமையாக பாதுகாக்கிறார். இது ஒரு அன்பான பாதுகாப்பு, கடமை அல்ல, கருணை. நாம் தனியாக இல்லை, தேவன் நம்மை அரவணைத்து பாதுகாக்கிறார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். புகலிடம் என்பது ஒரு பாதுகாப்பான இடம், ஒரு சரணாலயம். உலகம் கலக்கம், பயம், பிரச்சனைகள் நிறைந்தது. ஆனால் தேவனிடத்தில் மன அமைதி, பயமின்மை, உறுதியான நம்பிக்கை நிறைந்திருக்கும். நம் உண்மையான பாதுகாப்பு மனிதர்களிலும் பணத்திலும் அல்ல, தேவனிடத்தில் தான் இருக்கிறது. அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இங்கு உண்மை என்பது இறைவனின் வார்த்தை. இந்த இறை வார்த்தை நமக்கு கேடயமாகவும் கவசமாகவும் இருந்து முழுமையாக நம்மை பாதுகாக்கும் ஒரு ஆன்மீக ஆயுதம். இந்த இறை வார்த்தை 3 முக்கிய உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவன் அன்பான தந்தை, தாய் போல நம்மை அரவணைக்கிறார். அவரிடமே நம் பாதுகாப்பும் அமைதியும் இருக்கிறது. அவரது வார்த்தை நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கும். ஜெபம். கருணையின் உருவே எம் இறைவா, எம் கடினமான நேரங்களில் நீர் எம்மை உம் சிறகுகளின் கீழ் அரவணைத்து பாதுகாக்கிறீர் என்பதையும், உம் வார்த்தைகளில் உள்ள வல்லமையை உணர்ந்து அவற்றை எம் வாழ்வாக்கவும் தேவையான தெளிவையும் ஞானத்தையும் எமக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திருப்பாடல்கள் 91:4. அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும்.